வேலூர் விதை திருவிழாவில் நான் வாங்கிய விதைகளும் விதைப்பகிர்வில் எனக்கு கிடைத்த விதைகளும் இலவசமாக சில பேர் கொடுத்த விதைகளும் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். மேரிகோல்டு பூக்கள் விதைகள் கொஞ்சம் இது வாங்கியிருந்தேன். மேரிகோல்டு வகையிலேயே ஒரு 2-3 இது வாங்கியிருந்தேன். அப்புறம் இந்த தேங்காய் சரட்டையில் உள்ள அந்த ஸ்பூனும் அந்த பவுலும் வாங்கினேன். மேரிகோல்டில் ஒரு எல்லோ கலரும் 2 இது வாங்கியிருக்கேன். இந்த டெடிபியர் சாமந்தின்னு சொல்கிற அந்த பூவு. அதுக்கப்புறம் விதைகள் இது எல்லாமே நான் வாங்கினது. அதுக்கப்புறம் கிழங்குல என்ன வாங்கினேன்னா மஞ்சள். இது வந்து சம்மங்கி கிழங்கு. அது சம்மங்கி ஏற்கனவே என்கிட்ட இருக்குது, இருந்தாலும் ஒன்று வாங்கினேன். இன்னொருத்தவங்கள்ட்டையும் கேட்டிருக்கேன். அப்படி இருக்கவோ ஒன்று வாங்கிட்டேன். எனக்கு என்ன வாங்குறதுனே தெரியல, அதை வாங்கியிருக்கேன். இது வந்து வாங்கிட்டு பைசா சில்லறை கொடுக்க முடியலைன்னு சொன்னதுனால ஒரு இஞ்சி ஒன்று வாங்கிட்டேன். இது கஸ்தூரி மஞ்சள். அதுக்கப்புறம் இந்த இளம் பச்சை மஞ்சள்னு சொல்லுவாங்க, அது ஒரு மஞ்சள் கிழங்கு ஒன்று வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் சிறுவள்ளிக்கிழங்கு. சிறுகிழங்கு வேறு, சிறுவள்ளிக்கிழங்கு வேறு அப்படின்னு சொன்னாங்க. இது மண்ணுக்கு கீழே விளையிறது தான் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அது வாங்கினேன். கொடியாக போகிறது, ஆனால் மண்ணுக்கு கீழே விளையும் அப்படின்னாங்க. இதுவும் அந்த கஸ்தூரி மஞ்சளில் ஒரு சின்ன பீஸ். அது அப்புறம் நெய் மிளகாயும் என்கிட்ட இருக்குது. இது வந்து கொஞ்சம் அழகாக இருந்துச்சு ஷேப்பு, அதனால் இது ஒன்று வாங்கிக்கிட்டேன். 20 ரூபா அப்படின்னு சொன்னாங்க அந்த ஒரு மிளகா. அப்புறம் இது எல்லாமே நான் வாங்கின விதைகள். பொரியல் தட்டை, பால் தண்டு கீரை அப்படின்னு. இதில் ஒரே ஒரு கீரை மட்டும் நான் கொஞ்சம் ஸ்பெஷலாக வாங்கியிருக்கேன், சுந்தரி கீரைன்னு சொல்லிட்டு. இந்த விதைகள் எல்லாமே இது பார்த்தா இது இன்னொன்று பாருங்கள், இதை பாருங்கள். இது வந்து நெய் இது அரசாணிக்காய் பூசணிக்காயோ ஏதோ தெரில, ஏதோ ஒரு விதை. அது புதுசாக இருந்தோன்னே அதை வாங்கிட்டேன். மற்றது தக்காளி இதெல்லாம் புடலங்காய் வாங்கியிருக்கேன். இது தொப்பி கத்திரியில் வெள்ளை இருக்குது, பச்சை என்கிட்ட இல்லை, அதனால் அது வாங்கினேன். சிட்டு பூசணி. அது பூசணி சொரை விதை இதெல்லாமே கொஞ்சம் வாங்கியிருக்கேன். எனக்கு என்ன வாங்குறது அப்படின்னு கூட எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. அதனால் என்ன கிடைக்குதோ அதை கொஞ்சம் பார்த்து அப்படி வாங்கிட்டேன். நிறைய கிடைக்கிறப்போ இது என்ன வாங்குறதுனே கொஞ்சம் குழப்பம் வந்துடும்ல, அந்த குழப்பத்தில் தான் அப்படி வாங்கினது. இதான் சுந்தரி கீரை. அது ரொம்ப நாளாக வாங்கணுன்ட்டு இருந்தேன், இப்போ இந்த தரம் வாங்கியிருக்கேன். சிறகு அவரை நீளமாக உள்ளது, அது என்கிட்ட இல்லை, அதனால் வாங்கினேன். அப்புறம் வந்து பச்சை உருட்டு வெண்டை. அது செங்கீரை வேறு ஏற்கனவே இருக்குது, இருந்தாலும் ஒன்று வாங்கிக்கிட்டேன். இது இந்த பொரியல் தட்டையில் இது பச்சை, இது அதில் ஒன்றும். அப்புறம் வந்து அந்த தண்டுக்கீரையில் மஞ்சள் கலரில் பூ வர தண்டுக்கீரை. இதுவும் சிகப்பு கலரில் வர்றது வந்து நான் வாங்கலை, இது மஞ்சள் மட்டும் வாங்கியிருக்கேன். நீலப்புடலை. அது அப்புறம் வந்து மஞ்சள் பூசணி 5 கிலோ வர்றது மஞ்சள் பூசணி ஒரு இது வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு வேறு ஃப்ரீயாக வேறு அந்த விதை கிடச்சிருச்சு, நான் அதை வாங்கிட்டேன். இது வந்து முடவாட்டு கிழங்கு. போன டைமும் வாங்கியிருந்தேன், இந்த டைமும் ஒரு சின்னதாக 2 இது வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இது எல்லாமே எனக்கு வந்து ஃப்ரீயாக கிடைச்சது. இது ஒரு கிழங்கு, அது என்ன கிழங்குனே தெரியல, எனக்கு ஃப்ரீயாக கொடுத்தார ஒருத்தவங்க. அவங்களே தான் இதுவும் இந்த சிவப்பு நெல்லின்னு சொல்கிற லவ்லோலிக்காங்கிற அந்த பழம் வந்து ஒரு பழத்தில் 5 விதையும் ஒரு பழத்தில் 2 விதையும் இருக்கும்னு சொன்னார். ஃப்ரீயாக கொடுத்தாரு. அவரே தான் இதுவும் கொடுத்தாரு. அயனிப்பழம். அது ஒரு 5 விதை இருந்துச்சு, அதுவும் ஃப்ரீயாக தான் கொடுத்தாரு. அவங்க ஸ்டால் போட்டிருந்தாங்க, ஃப்ரீயாக கொடுத்தாங்க. இது வந்து என்ன அப்படின்னா, சென்னை மாடித்தோட்ட குரூப் இருக்கவங்க நாங்கள் தங்கியிருந்த ரூமில் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அப்படி ஷேர் பண்ணுறப்போ நான் அந்த ரூமில் இருந்தேன். எனக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை, நான் அங்கே இருந்தேன். அங்கே இருக்கப்போ ஒரே ஒரு அம்மா மட்டும் எனக்கு இந்த விதை ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அவங்கள பார்த்துட்டு உட்காந்துருந்தேன், அதனால் அது ஃப்ரீயாக கிடச்சிச்சு. இது அந்த இளம் பச்சை மஞ்சள். நான் இது வாங்கினது இந்த ஃப்ரீ சீடோட இது கிடந்து போச்சு. பச்சை கலர் இளம் பச்சையாக இருக்கும் அந்த மஞ்சள். இது கருப்பு மிளகாய். அதுக்கப்புறம் பருத்தியில் இது என்ன கிழங்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இது கொடி வள்ளிக்கிழங்கு தான் போல். அந்த இது லவ்லோலிக்காய் கொடுத்தவர் தான் அதுவும் கொடுத்தாரு எனக்கு. அப்புறம் ஒருத்தவங்க போன வருஷம் பார்த்தவங்க, இந்த வருஷமும் அவங்க வந்திருந்தாங்க, அவங்க தான் கொடுத்தாங்க. இது மரப்பருத்தியில் வெள்ளை பூ பூக்கிற
மரப்பருத்தி விதைகள் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் காப்பி பருத்தியும் கொடுத்தாங்க. காப்பி பருத்தி விதையும் கொஞ்சம் கொடுத்தாங்க. அவங்க வந்து என்னை கரெக்டாக போன வருஷம் பார்த்தத ஞாபகத்தை வச்சுருந்து இந்த வருஷம் பார்த்துட்டு எனக்கு கொடுத்தாங்க. போன வருஷம் தரேன்னு சொன்னது நான் சொல்லாமல் வந்துட்டேன் அவங்கள்ட்ட. இந்த டைம் பார்த்து எனக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து நாங்கள் காலையிலேயே மூலிகை பண்ணையிலேருந்து ஒருத்தவங்க இறக்கி வச்சிட்ருந்தாங்க ஸ்டால் போடுறதுக்கு. அவங்கள்ட்ட நாங்கள் அவங்களுக்கு முன்னாடியே போய் நாங்கள் வந்து அந்த செடிகள்லாம் சில செடிகள் கலெக்ட் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம். அவர் ஃப்ரீயாக கொடுத்த பழம் அது. அதுக்கப்புறம் இது விதை பகிர்வில் கிடச்ச விதைகள் இவ்வளோதான். ஒரு 4 விதை இல்லைன்னா 2 விதை அப்படி தான் கொடுத்தாங்க. இது விதைகளை பெருக்கம் பண்ணி அடுத்த வருஷம் விதை திருவிழாவில் விதை பகிர்வுக்கு நாங்கள் கொண்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக கொண்டுட்டு போவேன்னா இவ்வளோ விதைகளும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து சோப்பு தக்காளி, மணத்தக்காளி, இது வந்து வாழை அவரைன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விதைகள் தான் எல்லாருக்குமே கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இந்த வெண்டையில் ஒரு 4 விதை 5 விதை அப்படி தான் கொடுத்தாங்க. இது அவரையில் என்ன அவரைன்னு தெரியல எனக்கு, கொடுத்தாங்க. அது சுரை, நீல சுரையில் இது ஒன்று 4 ஃபீட் உள்ள வந்து ஒரு சுரை, நீல சுரை இங்கே வந்து இது டிஸ்பிளேயில் இருந்துச்சு. அதோட விதைகள் 2 கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே அங்கே வந்தவங்க ஷேர் பண்ணதை தான் ஷேர் பண்ணாங்க எல்லாருக்கும் மாற்றி மாற்றி. அவங்க போன வருஷம் அவங்க வாங்கின விதைகளை பெருக்கம் பண்ணி இந்த வருஷம் கொண்டு வந்திருந்தாங்க. இது மாதிரி எல்லாருக்குமே கொடுத்தாங்க இந்த விதைகளை. எல்லாருக்குமே 2 விதைகள் தான், அதிகமாக எதுவுமே கொடுக்கல. ஃப்ரீயாக கிடைக்கிதுன்னு விடுவோமா. இந்த வாடாமல்லியும் ஃப்ரீயாக கிடச்சிச்சு, நான் வேணான்னு சொல்லலை, வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இது வந்து சிறகவரைன்னு நினைக்கிறேன் விதை தெரில, இதுவும் ஃப்ரீயாக இந்த விதை பகிர்வில் தான் கிடச்சிச்சு. அப்புறம் பூசணிக்காய் லாஸ்ட்டாக ஒன்று உடச்சி அதிலேருந்து எடுத்து கொடுத்தாங்க. இது என்ன விதைன்னு எனக்கு தெரியல. அந்த பூசணி விதையில் ஒரு 4 விதை கொடுத்தாங்க, உடச்சி எல்லாருக்குமே கொடுத்தாங்க. அந்த பழமும் பீஸாக போட்டு எல்லாருக்குமே கொடுத்தாங்க. அங்கேயே காப்பி விதை, இது காப்பி பருத்தி, அதுவுமே 2 இது கொடுத்தாங்க. இந்த 2 நிறையா பேருக்கு அங்கே போய் ஷேரிங் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நானும் கொடுப்பேன் அடுத்த வருஷம். இந்த விதைகள்லாம் விதை பகிர்வில் எனக்கு கிடைச்சது. அது நிறைய விதைகள் ஃப்ரீயாகவும் பகிர்வுலேயும் எனக்கு கிடச்சிருக்கு. இது மரப்பருத்தி.